கொஞ்சம் சீக்கிரம் வரசா நடங்க. எப்படியோ பூ எடுக்கிற வரைக்கும் மழை வராம இருந்துச்சு. இல்லாட்டி பூவே இன்னைக்கு எடுத்துக்கவே முடியாது, எல்லாம் வீணா போயிருக்கு. ஆமாக்கா, நல்ல வேலை நீங்க எல்லாம் வந்தீங்க. இல்லாட்டி நான் மட்டும் வந்திருந்தா ஒண்ணுமே பண்ணியிருக்கவே முடியாது. அவரு சரி கூட எடுக்கிறேன்னு சொன்னாரு. அப்படியே நானும் அவரு சேர்ந்து எடுத்தா கூட இவ்வளவு சீக்கிரம் இத்தனை பூவெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஏதோ நீங்க இன்னைக்கு வந்தனால பரவாயில்ல. இந்த பிள்ளைங்களும் வீட்டுல எந்திரிச்சிட்டாங்களோ என்னமோ என்னன்னு ஒன்றும் தெரியல. போய் சோறு வேற ஆக்கணும். ஆமா மலர, நானும் ஒண்ணுமே செய்யாம தான் வந்தேன். இவளுங்க எழுப்பிட்டு வந்தா வரும்போதே நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், ஏதோ கொஞ்சம் எல்லாம் எந்திரிச்சு ஏதாவது செய்யணும் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறாளுங்களோ என்னமோ தெரியல. ஏன் மலரக்கா, மழை வர மாதிரி தான் இருந்தது. கொடையாச்சு 2 எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சின்ன புள்ள மட்டும் கார்ல ஏறி ஜம்முன்னு போயிட்டா. வாருங்க, நம்ம எல்லாம் நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். அவளும் நம்ம கூட தானே வந்தா. ஏதாச்சும் அவங்க அண்ணன் வந்தனால சரி கூப்பிட்டாருன்னு சொல்லி போயிட்டா. அப்போ போக மாட்டாங்கன்னு சொன்னா. நம்ம தான் போக சொன்னா. சரி அந்த ஜென்னி புள்ளைய கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போறாங்களாட்டு இருக்குது. சரி அந்த புள்ளைய நீ ஒத்தையில கொண்டு போய் விட்ற, சின்ன புள்ள போவேன்னா விட்டுட்டு வந்துருவாள்ல. அது நம்ம வீடு வரக்குள்ள அதெல்லாம் விட்டுட்டு வந்துருவா. பக்கத்துல தானே. ஆமாவா, சின்ன புள்ளைய போனதை விட்டுட்டு வந்துருவாக்கா. எங்க அண்ணன் எல்லாம் அங்கே நிற்க மாட்டார் ரொம்ப நேரம். சரி அது என்ன கொஞ்சம் அரை மணி நேரத்துல வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு போனா. சரி நம்ம வீடு வரக்குள்ளேயே வந்தாலும் வந்துருவா. இப்ப பாருங்க மழை விட்டுருச்சு கொஞ்சம். இது என்னக்கா விட்டுட்டு இப்படி வருது நச நசான்னு? ஆமா, நின்று தான் வரும். இன்னும் அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் இன்னும் சித்த நேரத்துல திரும்பவும் மழை பிடிச்சிரும். யானைலாம் உங்க வீட்டுக்காரர் இன்னும் நைட்டு தான் வருவாரா இல்ல மத்தியானத்துக்கு வருவாரா? இல்லக்கா, அவரங்க இன்னும் மத்தியானம் வர போறாரு. சாயங்காலம் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். சரிடி, அப்பனா நீ எதுக்கு வீட்டுக்கு போற? அந்த மாமியாரும் இல்லையில்ல, பேசாம எங்க வீட்டுக்கே வா, சாப்பாடு செய்யலாம், அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போவியாமா? இல்லக்கா, வீட்லயே ஒரு வேலையும் செய்யல. எல்லாம் 2-3 நாளா போட்டது அப்படியே கிடக்குது. துணியெல்லாம் வேற கொஞ்சம் கடந்தது, என்ன பண்றதுன்னு தெரியல. மழை வேற வந்துட்டே இருக்குது. துவைக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். மழை எங்க வந்துட்டே இருக்குது. துணி துவைச்சு போட்டாரு காயவே காயாது. வெட்டா போட்டு அப்புறம் துவைச்சுக்கலாம். ஆமா நிலா, இப்பெல்லாம் ஒன்றும் துவைச்சு போட வேண்டாம், விடு. அது ஈரத்திலே அப்படியே கிடக்கும். நானும் ஒன்றும் துவைக்கலாம். 2 நாள் போகட்டும், அப்புறம் போ, வெயில் வரட்டும், அப்புறம் துவைச்சு போட்டுக்கலாம். என்னக்கா, மாமா மத்தியானத்துக்கு சாப்பிட வருவாரா என்ன? ஆமா மலர, 2-3 நாள் அவர் ஏதோ கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையில கூட ஒன்றும் செய்யல. சரி அதனால மத்தியானம் வர சொல்லியிருக்க, வருவார். ஏன் மலரு? இல்லக்கா, சும்மா தான் கேட்டேன். சரி எங்க வீட்லயும் வர சொல்லியிருக்கிற, அவரும் வந்து சாப்பிட்டுட்டு போகட்டும். சரி நிலா, வாடி எங்க வீட்டுக்கு வேணாம், அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயங்காலம் போவியாமா? இல்லக்கா, பரவாயில்ல விடுங்க. அந்த அண்ணன் பேர் மத்தியானம் வருவாருல்ல, அவர் சாப்பிட்டுட்டு போகட்டும். நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேணா சாயங்காலம் வரேன். நம்ம ஏதாவது செஞ்சுக்கிற விடுங்க. ஏய், நீ ஒருத்திக்கு போய் என்னத்துக்கு போய் செய்யற? இரு, பேசாம ஏதாவது செய்யறேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் குழம்பு ஏதாவது இருந்து எடுத்துட்டு போயிட்டு மாவு அரிசியெல்லாம் ஊற வச்சிருக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் ஆட்டிக்கலான்ட்டு. வேணா அப்புறம் மாவு கொஞ்சம் எடுத்துட்டு ஏதாவது குழம்பு எடுத்துட்டு சாயங்காலம் போவியாமா? அப்புறம் வீட்டுக்காரர் வந்து ஏதோ தோசை ஈஸ் போட்டு கொடுத்துரும். நீ போய் ஒருத்திக்கு போய் என்னத்து போய் சமைச்சிட்டு இருக்கிற நீ? என்னக்கா, இப்போ உங்க வீட்டுக்கு வர சொல்றீங்களே நீயா? ஆமாண்டி, இவ்வளோ நேரம் அப்புறம் என்னத்து சொல்லிட்டு இருக்கிற? சரி நிலா, நீ வேணா அப்புறம் மலர் கூட போயிட்டு அப்புறமா வா, சரியா? அவன் பிள்ளைக்கு வாங்கினத துணி அந்த சாக்லேட் போட்டு எல்லாம் வீட்டில் தான் கிடக்குது. எல்லாம் எங்க பையில தான் வச்சிருக்கிறான். அதெல்லாம் நேற்று அப்படியே வேன்ல இருந்து இறங்கி ஜாமத்தில் அப்படியே லேட் ஆயிடுச்சுன்னு போயிட்டீங்க, ஒன்றும் எடுக்காம. எல்லாம் இங்கே தான் இருக்குது. சரி நீ அப்புறமா வந்து எல்லாம் எடுத்துக்கோ, சரியா? போயிட்டு வேணா அப்புறமா வாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. மலர் உங்க வீட்டுக்கார ஏதாவது சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் வேணா வா. சரிக்கா, சரி நான் அப்புறமா வர்றேன். சரி மலரு, சரி நான் இப்படியே போகட்டுமா? சரிக்கா, சரி பார்த்து போங்க. சரி நிலா, நான் வரேன். சரிக்கா. சரி வானிலா, உள்ள வா போலாம். சரிக்கா. அம்மா, என்ன சமைக்க போறீங்க? பார்க்கலாம் வானிலா, உள்ள என்ன இருக்குது என்னன்னு ஒன்றும் தெரியல. எல்லாம் பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் செய்யணும். சரி வா. சரி சின்ன பிள்ளை, நீ வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். ஆனால் வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம். அத்தை என்ன வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே உங்கள் அண்ணன் போயிட்டானான்னு திட்டுவாங்க, தெரிஞ்சா. வாங்க உள்ளே வந்துட்டு போங்க, அப்புறம் ஏதாவது செஞ்சுருப்பாங்க, வேணா சாப்பிட்டுட்டு அப்புறம் போவீங்களாம்மா? வாங்க. இல்லை சின்ன பிள்ளை, கடக்குது விடு, நான் இப்படியே போயிட்டு வரேன், அத்தை கிட்ட சொல்லிடு. அந்த தேவையில்லாமல் அத்தை ஏதாவது பேசிட்டு இருப்பாங்கண்ணா, வந்து எட்டி பார்த்துட்டு போங்க. வாங்க, சொன்னா கேளுங்க. சரி நாடா, நீயும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்னங்க அத்தை, பரவாயில்லையே, கோழி குழம்பு தான் வச்சிருப்பீங்கன்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல, மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து வச்சிருக்கிறீங்க. ஆமா ஆமா, நீ சொன்னதை நான் கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். அத்தா பரவாயில்ல அத்தா, மீன் குழம்பே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, நான் மீன் குழம்பும் மீன் இருக்குதுல்ல அதுவே சாப்பிட்டுக்கிறேன். கோழி குழம்பு வேணா நாளைக்கு செய்யுங்க. அத்தா எப்படியத்தா இந்த சின்ன பிள்ளைய வச்சுட்டு சமாளிக்கிறீங்க? போங்க, இவ்வளவு கிட்ட பேசுறதுக்கு நீங்க தான் அத்தா சரி. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? கோழி விட மீன் நல்லா தான் இருக்குது, அதானே சொன்னேன். என்னத்தா மீன் என்ன நீங்களே போய் வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல ஊருக்குள்ள வந்தாங்களா? வித்துட்டு வந்தாங்கடா கணேசா. சரி அத கொஞ்சம் வாங்குனேன். இவ ஏதோ கோழி அடி குழம்பு வைக்கிட்டு போனா, இங்க வயக்காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு. நான் அப்ப பார்த்தேன், கோழி எல்லாம் அடிச்சிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது. நேரம் வேற ஆயிடுச்சா. சரி அதனால அப்ப பார்த்து மீன் வண்டி வேற வந்துச்சு. சரி அதனால மீனே வாங்கி அவ்வளவு சுத்தம் பண்ணிட்டு நல்லா குழம்பு எல்லாம் வறுத்துட்டா கொஞ்சம் வச்சுட்டு. நல்லா இருக்குது அத்தா மீன் குழம்பு. உங்க கையால வச்சாலே தனி ருசி தான் போங்க.
ஆமாண்ணா இன்னும் 2 மீன் எடுத்து வச்சுக்கோங்கண்ணா நல்லா இருக்கு அத்தை செஞ்சா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு நீங்க இன்னும் 2 எடுத்து வச்சுக்கோங்க. போதும் சின்ன பிள்ளை, எனக்கு நிறைய சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிடு நீ. ஏன்டா இங்க 2 3 வச்சுக்கோ, நல்லா தான் இருக்குதுன்னு. அப்புறம் என்ன, நிறைய தான் செஞ்சிருக்கறல்ல. இல்லத்தா இருக்காங்க, நிறைய சாப்பிட்டுட்டேன் போதும். அம்மா மாப்பிள்ளை எங்கத்தா? நான் வரதுக்கு முன்னாடி அவன் வெளியாத்தாவே போயிட்டான்ட்டு இந்த சின்ன புள்ள தான் சொன்னான். அப்புறம் இப்பதான் சாப்பாடு ஆக்குனதுக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சரி சாப்பிட வரையாடான்னு. அவன் இனி பொழுதாட தான் வர்றானே. ஓ அப்படியா? ஏன் எங்க டூர் எல்லாம் போயிட்டு வந்தாங்க, வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? வந்ததுமே வேலைக்கு போயிட்டானா? என்னமோடா எனக்கு ஒண்ணும் தெரியல. அவன் வீட்ல தான் இருப்பான்னு நினைச்சிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்து வேலைக்கு போயிட்டான்னு சொல்றான். சரி நீ என்ன பண்றது, சாயங்காலம் வந்து பேசிக்கலாம். சரி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா உனக்கு? இல்லைங்கத்தா போதுங்கத்தா. ஏங்கத்தா நீங்க சாப்பிடலீங்களா இன்னும்? நான் காலையில சாப்பிட்டா வந்து கொஞ்சம் மாவு வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஒரு அடசல் இட்லி போட்டுட்டு மீன் குழம்பு ஆனதுமே நானும் பேரனும் சாப்பிட்டோம். அவன் மருமகன் இங்க வந்ததுல இருந்து ஆளவே காணோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் ஏதோ ரூம்குள்ள உட்காந்து ஏதோ வரையறேன்ட்டு என்னமோ கலர் பென்சிலால வச்சுட்டு என்ன வரைஞ்சு கிடக்குறான். என்ன சோனிக்கணும், சாப்பிட்டியா? சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? அம்மா சமைச்ச மாதிரியே இருந்ததா இல்ல நல்லா இருந்ததா நல்லா இல்லையா? ஏங்கண்ணே என்னப்பா நல்லா இருந்ததாவா? இவ்வளவு அருமையா சமைச்சிருக்கீங்க, இத போய் நல்லா இல்லன்னு சொல்ல முடியுமா? பேசாம நீங்களே டெய்லி சமைங்கப்பா. சூப்பரா இருக்குதுப்பா. மீன் எல்லாம் அப்படியே வாயில வச்சது அப்படியே கரைஞ்சு உள்ள போகுது. செம்ம டேஸ்ட்ப்பா. பேசாம நீங்களே இனிமே வீட்ல செய்யுங்கப்பா. அம்மா செஞ்சா கூட இவ்வளவு டேஸ்டே வரல. நீங்களே செய்யுங்கப்பா. சூப்பரா இருக்குப்பா இன்னைக்கு. அப்படியா கண்ணே, நல்லா இருந்ததா? சரி சரி, நல்லா சாப்பிட்டீல்ல? ஆமா, மாயா இங்க? அவ இப்பதான் குளிச்சிட்டு இருக்கறா. சரி சரி. ஆமா, இனி எப்போ உனக்கு காலேஜ் எல்லாம் திறக்கிறாங்களாமா? எல்லாம் சொன்னாங்களா கண்ணு? மெசேஜ் வந்திருக்குதுப்பா. இன்னும் 20 நாள் இருக்குப்பா. 20 நாள் கழிச்சு தான் ஓபன் ஆகும்பா. அப்படியா கண்ணு? சரி சரி. சொல்லு கண்ணு, அப்புறம் போய் ஏதோ வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு போய் அடுத்த வாரத்துல எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். மழை நின்னதுக்கு அப்புறமா என்னென்ன வேணும்னு சொல்லி எல்லாம் எழுதி வை, எதுவும் மறந்துடாத. என்னமோ வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, ஏதோ துணிமணிங்க, இன்னும் வேற ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கோங்க, சரியா? சரிங்கப்பா. ஆமா, எல்லாம் டூருக்கெல்லாம் போனீங்க ஊர் சுத்தி பாக்குறதுக்கு, எல்லாம் நல்லா பாத்தீங்களா கண்ணு? எல்லாம் சுத்தி பார்த்தப்பா. செம ஜாலியா இருந்ததுப்பா. நீங்களும் வந்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். எங்க கண்ணு, நானும் வரலான்னு தான் நினைக்கிறேன். இந்த தோட்டத்தை எல்லாம் விட்டு போட்டு அப்படியே வரவே முடியல சாமி. சரி அடுத்த வாட்டி எங்கேயாச்சும் போறப்ப வேணா நம்ம போயிட்டு வரலாம். சரிங்கப்பா. அம்மாக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியா கண்ணு? இன்னும் வரல, சீக்கிரம் வந்துருவேன்ட்டு போனா இன்னும் ஆளே காணும் பாரு அவள. இப்பதான்ப்பா கூப்பிட்டேன், வந்துட்டு இருக்கறேன்னு சொன்னாங்க. வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. அப்படியே கண்ணு ஃபோன் பண்ணிட்டியா? சரி சரி, அப்போ வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறா. வரட்டு. மழை வேற தூரிட்டே கிடக்குதா, எங்க போக வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கலவோ. சரி போயிட்டு வரேன்னு சொன்னா. சரி வரட்டு, என்ன பண்றது? என்ன வீட்டுக்குள்ள எல்லாம் மீன் வாசமா கிடக்குது? அடடா, என்ன சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சோனி, அம்மா, என்ன மாமா நீங்களும் வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமா சீதா, வீட்டில தான் இருந்தேன். என்ன மாமா தோட்டத்துக்கு போறேன்னு போனீங்க காலையில? ஆமா சீதா, தோட்டத்துக்கு தான் போனேன். சரி கொஞ்சம் வாய்க்காலெல்லாம் வரப்பெல்லாம் வெட்டி விட்டுட்டு அப்புறம் மழை வேற தூரிட்டே கிடக்குது. நீ அங்க இருந்து என்ன பண்றதுன்னு அப்புறம் நான் வந்துட்டேன். ஓ அப்படியா மாமா? சரி அப்ப வீட்லயே இருங்க. எதுக்கு சும்மா நீ தண்ணிக்குள்ள மழைக்குள்ள அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அங்க போய் நீ என்ன வேலை செய்யறது? கொஞ்சம் வெட்டா படிக்கட்டும், அப்புறம் வாய்க்காட்டுக்கு போவீங்களாமா விடுங்க. இல்ல சீதா, கொஞ்சம் மழை நின்னா வேணா சாயங்காலம் அப்படியே போயிட்டு வரேன். ஆமா என்ன சோனி, யார் சமைச்சது? மாயாவா? என்ன மீனெல்லாம் வாங்கி செஞ்சிருக்கறாளாட்ட இருக்குது? ஆமா அவ செஞ்சு கிழிச்சிட்டாலும் அவ்வளவுதான். அவ இப்பதான் எந்திரிச்சு குளிக்கிறக்கே போயிருக்கறா. ஓஹோ, அப்ப இப்பதான் எந்திரிச்சு அவ போயிருக்கறாளா? அப்ப யார் செஞ்சது? நீயா? நீ இப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்க சோனி. அது மீனெல்லாம் வாங்கி சமைச்சு வச்சிருக்கற அதிசயமா இருக்குது. நான் ஒன்னும் செய்யலமா, நானே இப்பதான் ரெடி ஆயிட்டு வரேன். அப்பா தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க. எனது அப்பாவா? இது என்ன உலகமாக அதிசயமா இருக்குது? இதுக்குதான் மழை விடாம பெஞ்சிட்டே இருக்குதா? ஏமாமா இதெல்லாம் நீங்களா செஞ்சீங்க? ஏன் மாமா உங்களுக்கு இந்த வேலை? உங்களை யார் சமைக்க சொன்னா? நான் தான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அம்மா ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்பா உங்களை விட சூப்பரா சமைச்சிருக்காங்க தெரியுமா? நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். மீன் குழம்பெல்லாம் அவ்வளவு நல்லா வச்சிருக்காங்க. நீங்க செஞ்சா கூட இவ்வளவு டேஸ்ட் வராது. அப்பா செஞ்சது அவ்வளவு சூப்பரா இருக்குது. நீங்க அப்பா பேசிட்டு இருக்கீங்க. சரி போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்களும் போட்டு எடுத்து சாப்பிடுங்க. ஓஹோ அப்படியா? என்னை விட நல்லா செஞ்சிருக்காங்களா? இருக்கட்டும். அப்ப இனிமேல் உங்க அப்பாவே சமைக்கிறதுக்கு விட்டுறேன். அப்பாவே செஞ்சு கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். மொத்தத்துல நானும் உங்க அப்பா உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு போனேன். நீங்க 2 பேரும் அந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. இப்படியே நானா மினிக்கிட்டு தின்னுட்டு இப்படியே சுத்தி கிடப்பீங்க, அப்படிதானே? விடு சீதா, எது பிள்ளைங்களை பிடிச்சி திட்டிட்டு கிடக்குறேன்? நான் தான் சமைச்சேன். சரி வா சாப்பிடு வா. சோனி, நீ ஏதோ துணிமணிங்க ஏதோ எடுத்து வைக்கணும்னு சொன்னீங்களா, போய் எடுத்து வைப்போ சாமி. அது அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா மாமா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சீதா, எனக்கு ஒன்றும் பசிக்கல. சரி சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு கொஞ்சம் சுக்கு காப்பி போட்டேன். சரி அதை கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஓ காபி குடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப காபி இன்னும் இருக்குதா?
நிறைய தான் போட்டு வச்சிருக்கிற சீதா. ஏதோ பிள்ளைங்க குடிச்சாலும் குடிப்பாங்கன்ட்டு போட்டு வச்சேன். சரி வீட்டில் பால் இல்லையாட்டு இருக்குது, நீ பால் வாங்கி வைக்கலையாட்டு இருக்குது. சரி பார்த்தேன், சரி நான் அதனால கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு சுக்கு காப்பி தான் வச்சேன். சரி சோனி, அம்மாக்கு ஒரு டம்ளர் ஊத்திட்டு வாடி, காபி குடிச்சிட்டு நான் வேணா அப்புறமா சாப்பிட்டுறேன் போ. இருங்க கொண்டு வரேன். இந்தாங்கம்மா. கொண்டா கொண்டா. மழையில் நனைஞ்சு வந்ததுக்கு ஒரே கொஞ்சம் குளிரா இருக்குது. சரி குடு, குடிச்சிட்டு வேணா அப்புறம் வேலையை பார்க்கலாம். சரிம்மா, நானே துணி எடுத்துட்டு போனதால இன்னும் அப்படியே பெட்டியில கிடக்குது. நான் போய் அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சாக்லேட் எல்லாம் உள்ளேயே இருக்குது, எல்லாம் பார்த்து எடுத்து வைக்கிறேன். சரி சோனி, அதான் நிலாவோடது வாங்கினது நம்ம பேக்ல தான் இருக்குது. அது தனியா எல்லாம் எடுத்து வச்சிரு பார்த்து. அப்புறமா வர சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சாயங்காலம் வேணா போறப்ப எடுத்துட்டு போகட்டும். அது பார்த்து அவங்களை தனியா எடுத்து வச்சிரு, நிலாக்கு வாங்கினதா. சரிங்கம்மா. எதுக்கு சீதா காப்பி குடிச்சிட்டு இருக்கிற? அதான் காலையில் ஒன்றும் சாப்பிடாம தானே போனேன். சரி வந்து சாப்பிட்டுட்டுன்னு சொல்லி தான் நானும் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு வச்சேன். சாப்பிட்டு பாரு எப்படி செஞ்சிருக்கிறேன்னு. அதான் உங்க பிள்ளைங்களே சொல்லிட்டாங்களே நல்லா இருக்குதுன்னு. அப்புறம் என்ன மாமா, அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது நல்லா செஞ்சிருக்கீங்க. ஆமா, இது எப்ப இது மீன் வாங்குனீங்க, எப்ப சமைச்சீங்க? அதுவா சீதா, சரி நான் அப்புறம் வயக்காட்டுல இருந்து சரி வீட்டுக்கே போகலாம், ஏதாவது கறிகிரி ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு நினச்சிட்டு தான் வண்டி எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்து மீன்காரனே ஏதாவது வந்தான். சரி அதனால பார்த்துட்டு மீன் அங்கேயே வாங்கிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்து சும்மா கழுவிட்டு அப்புறம் சரி அப்புறம் என்ன பண்ணுறது, நீ வர வரைக்கும் என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதான்ட்டு இந்த பிள்ளைங்களெல்லாம் தூங்கிட்டு கிடந்தாங்க. சரி அதனால சாப்பாடை செய்யலாம் அப்படின்ட்டு அப்படியே செஞ்சேன். பரவாயில்ல போங்க, நான் நினைச்சே பார்க்கல இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பீங்கன்ட்டு. நான் ஏதோ சரி ஏதோ காய்கறி ஏதாவது இருக்குமா என்னமோன்ட்டு சரி நினச்சிட்டே வந்தேன். சரி ஏதோ இருக்கிறத வச்சு ஏதோ செய்யலாம் அப்படின்ட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா எல்லாம் சமைச்சு ரெடியாக வச்சிருக்கீங்க. வாங்க. ஆமா நீ வேற ஒன்றும் செய்யாம போயிட்டு அப்புறம் பிள்ளைங்க எந்திரிச்சு ஏதாவது பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே ஒன்றும் மாவெல்லாம் ஒன்றும் இல்லையாட்டு இருக்குது. சரி ஏதாவது இருந்தாலும் தோசை போட்டு சாப்பிட்டுருப்பாங்க. சரி அப்புறம் நீ வர வரைக்கும் பிள்ளைங்க பசியோடு இருப்பாங்களே என்ன, நேற்று எல்லாம் சுற்றிட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாம் சலுப்பாக இருப்பாங்க. நீ போய் அவங்கள செஞ்சு சாப்பிடுன்னா அப்புறம் எப்படின்ட்டு தான் சரி பார்த்தேன் என்ன நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சேன். ஆமா மாமா, எனக்கும் சலுப்பாக தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி ஏதோ பூ தான் கொஞ்சம் இருக்கணும்னால சரி நீ வரலன்னு சொல்ல முடியல. சரி சித்த நேரம் தானே அப்படின்ட்டு போயிட்டு வந்தேன். சரி எனக்கும் அப்படிதான் இருக்குது, கொஞ்சம் முடையாக தான் இருக்குது. அதுவும் பத்தாதுக்கு இந்த மழை வேற வேஞ்சிட்டே கிடக்குதா, அதுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆமா சீதா, நேத்தனி பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கெல்லாம் பாரு அவங்க எல்லாம் மழை ரொம்ப பேஞ்சிட்டு கிடக்குது. நம்ம ஊர்லயும் இவ்வளவு மழை, நீ போனதுல இருந்து இங்கேயே மழை தான் அப்பப்போ வந்துட்டு தான் இருந்தது. சரி நானே நினைச்சிட்டே இருந்த பிள்ளைங்கள வேற கூட்டிட்டு போயிருக்கிறாளே என்ன பண்றாளோன்ட்டு. சரி நல்ல வேலை நீ நேத்தே வந்தது ரொம்ப நல்லதா போச்சு போ. ஆமா மாமா, நானே வம்பள தான் நேத்து கூட்டிட்டு வந்தேன். இவளுங்க இன்னொரு நாளைக்கு இருக்கலாம்னு ஓடியாடிட்டே இருந்தாங்க. இல்ல இன்னைக்கு ராத்திரி என்ன ஆனாலும் நம்ம பொழுதாகிறக்குள்ள போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரே முடிவா நின்னதை இழுத்துட்டு வந்தேன். பத்தாதுக்கு இந்த சின்ன பிள்ளையும் அந்த நிலா உருசுங்க வேற அங்க வந்திருக்கிறாங்களாட்டு. அவங்க ஒரே சண்டை பிடிச்சி கிடந்தாங்க. சரி அவங்க இன்னும் 2 நாளைக்கு இருக்கிறா அப்படி இப்படினால என்னென்னமோ பேசி கிடந்தாங்க. சரி நானும் காவி மக்காம சரி அவங்க இருந்தாங்கன்னா 2 நாளைக்கு இருந்துக்கிட்டோம், நம்மளாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சுதான் கிளம்புனோம். அப்புறம் நாங்களும் சொன்னோம் அவங்கள வேணா இருங்கன்ட்டு. என்ன நினைச்சாங்களோ என்னமோ இல்லாக்கா நாங்களும் வந்துடுறோன்ட்டு அப்புறம் கிளம்பிதான் வந்தோம். இல்லாட்டி நேற்று சாயங்காலமே வந்திருக்குமாமா. இவங்க அவங்க சண்டை பிடிச்சிட்டு எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டாளுங்க. அதனாலதான் கொஞ்சம் நேரமாயி போச்சு வர்றதுக்கு. இல்லாட்டி நான் நேற்று மத்தியானமே கிளம்பி இருப்போம். ஓஹோ அப்படியா, இதை பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க போல இருக்குது. சின்ராஸோட அம்மா பேசிட்டு இருந்தாங்களே காலையில, எனக்கு தான் ஒன்றும் புரியல அந்த ஆத்தா பேசினது. என்ன மாமா சொல்றீங்க, சின்ன உள்ள மாமியார் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா? ஆமா சீதா, மீன்காரர் வந்தப்போ நானும் அந்த ஆத்தா வந்து மீன் வாங்கிட்டு இருந்தோம். ஆத்தாவும் மீன் வாங்கினாங்க. சரி அவங்க வாங்கிட்டு இருந்தது பார்த்து தான் நானும் வழியில வந்துட்டு இருந்தேன்னா அப்பதான் சரி அப்புறம் கேட்டு நானும் அப்பதான் வாங்கிட்டு வந்தேன். அப்பதான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு தான் சரி ஒன்றும் புரியல. அப்படியே ஆத்தான்ட்டு வந்துட்டேன் நான். ஆமா ஆமா, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஏதோ சின்ன புள்ள ஏதாவது சொல்லியிருப்பா, அதான் கேட்டுப்பாங்களாட்டு இருக்குது. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சீதா அது கிடக்குது, நீ போய் சாப்பிடு போ. இல்ல மாமா இருக்கட்டும், இதை பெரியவ வேற இன்னும் சாப்பிடலையாட்டு இருக்குது. அவளும் வந்துட்டோம், அப்புறம் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் 3 பேர் சாப்பிடலாம். அம்மா சின்ன சாப்பிட்டுட்டாளா? அவன் சின்ன சாப்பிட்டுட்டா சீதா. சரி இருங்க மாமா, பெரிய வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் போட்டு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? சரி விடு எனக்கு மட்டும் நீ எதுக்கு போய் போட்டுட்டு இருக்கிற, உள்ள வரட்டு அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடலாம். அவ வரதுக்கு நேரம் பண்ணுவா மாமா, அது இது அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் மெதுவா ஆட்டி அசந்து வருவா. நீங்க சாப்பிடுங்க. இருக்கட்டும் சீதா பரவாயில்ல மெதுவா வரட்டும். அதை இப்பதான் காப்பி தான் குடிக்கிறான். கிடக்குது சீத்தா நேரம். நீதான் வாய்க்காட்டுக்கு போகலையே, வீட்டுல தான் இருக்கிறான். அப்புறம் சாப்பிட்டுக்கிற விடு. என்ன சீதா ஊருக்கு காசு கொண்டு போனதெல்லாம் பத்துச்சா? பிள்ளைங்களுக்கு ஏதோ வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தியா? அதெல்லாம் பத்துச்சு மாமா, அதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம். அந்த பக்கமெல்லாம் எல்லாம் நல்லா தான் மாமா இருக்குது. எல்லாம் பாக்குறக்கெல்லாம் நிறைய சுத்தி பாக்குறக்கெல்லாம் இருக்குதாட்டு இருக்குது. பேசாம நீங்களும் வந்திருக்கலாம். இப்ப என்ன நான் அது போகாத இடம் அதெல்லாம் நான் போயிருக்கிறேன் சீதா. ஏன் உன்னையும் தான் ஒரு வாட்டி கூட்டிட்டு போனேன், ஞாபகம் இல்லையே உனக்கு? என்னமோ மாமா இங்க கல்யாணம் ஆனப்ப ஏதோ கூட்டிட்டு போனீங்க, அது என்ன ஏதுன்னு எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் விவரமே தெரியாதா.
ராஜ் மாமா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.